அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு தாம்பரம் இடையே செல்லும் மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செங்கல்பட்டு தாம்பரம் இடையே செல்லும் மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வீச்சு தாக்குதலில் சானச்சோரியம் அருகே உள்ள ஏற்றுமதி நிறுவன ஊழியர் பார்த்திப கண்ணன் என்பவர் காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கல்வீச்சு சம்பவத்தில் காயமடைந்தவரின் பெயர் வெளியாகியிருக்கிறது. பார்த்திப கண்ணன் என்பவர் இந்த சம்பவத்தில் காயமடைந்திருக்கிறார். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், இப்ப மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? ஏதேனும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? காயமடைந்தவரின் நிலை என்ன? வணக்கம் சொல்லினா, தாம்பரம் அருகே ஓட ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு ஒருவர் இளைஞர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இங்கு மின்சார ரயில் சென்னை கடற்கரை சென்று கொண்டிருந்தது. அப்போது தாம்பரத்திலிருந்து இறங்குவதற்காக அதில் ஒருத்தர் பயணம் செய்திருக்கார். தாண்டிரத்தில் ஏற்றுமதி வணிக நிறுவனத்தில் பணிபுரியும் பார்த்திப கண்ணன் அந்த இடத்துல மெப்ஸ் என்ற இடத்துல பணிபுரிகிறாரு தனியார் நிறுவனத்தில். அவர் செங்கல்பட்டு தாம்பரம் நோக்கி வரக்கூடிய இந்த ட்ரெயினில் வந்திருக்காரு மின்சார ரயிலில். அப்போது திடீரென ஒரு மர்ம நம்பர் ஒரு கல் எடுத்து வீசியிருக்காரு. அவர் அந்த அவருடைய பார்த்திபன் கண் தலையில பலமா அடிபட்டுட்டு அவர் ரத்த வெள்ளத்தில் குடிச்சு வச்சிருக்காரு. உடனடியாக அந்த ட்ரெயின் ரயில் தாம்பரம் இறங்கணும்னு தாம்பரத்தை சக பயணிகள்லாம் உடனடியாக அவர் விட்டு தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தார்கள். அங்கே தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தற்போது பார்த்தீங்கன்னா தாம்பரம் இரும்பு ரயில்வே போலீசார் அவர் யார் இதை இந்த செயலில் ஈடுபட்டார் என்று தற்போது சிசிடிவி காட்சி மூலியமா விசாரணை கொண்டு வருகிறார்கள். இவருக்கு ஏதாச்சும் மின்னுவது என்ன காரணமா, இல்லை அவர் அந்த கல் வீசியவர் இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இல்லை எதற்காக இந்த வீசப்பட்டது என்று தற்போது வரை தெரியவில்லை. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து தற்போது தாம்பரம் போலீசாரும் மற்றும் ரயில்வே போலீசாரும் இருவரும் சேர்ந்து தற்போது இந்த வழக்கு பதிவு செய்து அந்த யார் இவர் மேல் கல் வீசினார் என்று தற்போது அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாபன்.